லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வினய், என் பையனை கூட்டிக்கிட்டு நான் கண் காணாத இடத்துக்கு போயிடுவேன். அது என்ன மம்மி கையில் ஏதோ ஃபோட்டோ இருக்கு. எதுக்கு மம்மி அதை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க? என்னவா இருக்கும்? மம்மிக்கும் டாடிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? அப்ப எதுக்காக ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க? டாடி எதுக்கு தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்க நிக்கிறாரு? ஒண்ணுமே புரியலையே. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சீக்ரெட் இருக்கு. அதனால்தான் ரெண்டு பேரும் இப்படி தனித்தனியா இருக்காங்க. அந்த சீக்ரெட்டை நான் தெரிஞ்சுக்கணும்னா இந்த போட்டோ என்கிட்ட இருக்கணும். கடவுளே, நீதான் எனக்கு நல்ல வழியை காட்டணும். நேத்து கனவு கண்ட மாதிரி எதுவும் நடந்துராம நீதான் பாத்துக்கணும் சாமி. கனவுல யாருன்னு தெரியல. நான் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்ல. அவங்களெல்லாம் வினைக்கு அப்பா அம்மான்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. கனவுனா லாஜிக் இல்லதான். இருந்தாலும் அவங்க யாரு? அவங்க எப்படி இங்க வந்து
மோதிரம் கொடுத்து மாத்த சொல்றாங்க. எல்லாமே நேர்ல நடக்கிற மாதிரி இருக்கு சாமி. ஐயோ, அப்படி நடக்காம நீதான் சாமி பாத்துக்கணும். ஒருவேளை அப்படி நடந்தா அந்த அநியாயத்தை சொல்லி அழக்கூட நான் நாதி இல்லாம இருக்கேன். வினய் அவரோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வராம என்ன விட்டுருங்க, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு அவர் வாயாலே சொல்லணும். அதுக்கு நீதான் சாமி அருள் புரியணும். என்னம்மா மித்ரா, சாமி கிட்ட அப்படி என்ன உருக்கமா வேண்டிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து குளிச்சு முடிச்சிட்டேன். கொஞ்சம் டைம் இருந்துச்சு, அதான் சாமி கிட்ட மன உருக வேண்டிக்கிட்டேன். சரிம்மா, நல்ல விஷயம். நாம மனமுருக சொல்றதும் அதை கேட்கறதுக்கும் ஒருத்தர் இருக்காரு, அது போதும்மா. நம்மளை யாரும் மதிக்கல, நம்மளை யாரும் கண்டுக்கலன்னா கூட கவலை இல்லம்மா. கடவுள் இருக்காரு, அவர் பார்த்துப்பாருன்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு தான்மா எல்லா கஷ்டமும் வரும். கரெக்டா சொன்னீங்கம்மா. சரிம்மா மித்ரா, இன்னைக்கு வினய் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால எல்லா வேலையும் சீக்கிரமா பண்ணிடணுமா? சரிங்கம்மா. தேனு, உனக்கும் தான் சொல்றேன், அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நல்லா மேக்கப் போட்டு அழகா பொண்ணு மாதிரி இருக்கணும். என்ன அழகா இருக்கணும். அதுக்கு என்ன பாட்டி, கலக்கிடுவோம். மித்ரா, பசங்களை இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாமா? போன் பண்ணி லீவ் சொல்லிடு. என்ன? சரிங்கம்மா. வா போலாம். சார் நான் கூப்பிடுறாரு. அம்மா, வினயோட அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடவுளே, இதோ வரேன் கார்த்தி. வாங்க. கனவுல வந்து அதே அம்மா அப்பா வராங்க. அப்ப நான் கனவு கண்ட அத்தனையும் என் கண்ணு முன்னாடி நடக்க போதா? அப்ப நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டதெல்லாம் வேஸ்டா? ஐயோ கடவுளே, இதெல்லாம் எப்படி நடக்க போதுன்னே தெரியலையே. பாப்பா கார்த்தி, வாங்க வாங்க. வாங்க. வணக்கம். வாங்க. அம்மா, இவர் அப்பா ராமகிருஷ்ணன், அம்மா வாசுகி. வணக்கம். வணக்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கங்க. அவங்க காந்திமதி அம்மா. கார்த்திக் சார். இவங்க நாகலட்சுமி அம்மா. அவங்க மித்ரா. வாங்களே, உள்ள போய் பேசலாம். வாங்க வாங்க, உள்ள வா. போலாம். சொதப்பாம இருக்கணும். இன்னைக்கு நம்ம பண்ண போற பெர்ஃபார்மன்ஸ பார்த்து எல்லாரும் எப்படி நம்ப போறாங்கன்னு பாருங்க. மித்ரா, என்னம்மா பேசாம நிக்கிற? உள்ள போய் ஜூஸ் ஏதாவது போட்டு எடுத்துட்டு வாம்மா. சரிங்கம்மா. ஓ
மித்ராக்கா நீங்க இங்கே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். பாத்தீங்களா? ம். ஏய் பொண்ணை பாத்தியா? அப்புறம் பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு சார், ஒரு பிரச்சனையும் இல்ல. வெரி குட் வெரி குட். நானும் வினைக்கு லோன் எடுத்து தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வந்தா இன்னும் அந்த லாஸ் ஆன பிசினஸையே நினைச்சுக்கிட்டு இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்பி வருவான்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்பா வினய், அப்பா எதிர்பார்க்கிற மாதிரி சீக்கிரம் வந்துருவேல? பார்க்கலாம் பார்க்கலாம். வராம எங்க போயிட போறேன். ஏன் நீங்க வினய் திரும்பி வரணும்னு எதிர்பார்க்கறீங்க? இந்த ஊர்ல இல்லாத பிசினஸா? வினய் எங்க கூட இருந்து பிசினஸ் பாத்துக்கிட்டுமே. அது சரி, எங்க பையனை இப்பவே எங்க கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு பாக்குறீங்களா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. அவன் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். எல்லாம் எங்க பையன் விருப்பம்தான். எடுத்துக்கோங்க. வினய். தேங்க்ஸ். தேங்க்யூமா. உண்மையை சொல்லணும்னா வினய் இங்க பிசினஸ் லாஸ் ஆனதுனாலலாம் வரல. அவன் ஒரு பொண்ண டீப்பா லவ் பண்ணிட்டு இருந்தான். அந்த பொண்ணு இவனோட லவ் அக்செப்ட் பண்ணல. அந்த விரக்தியில கால் போன போக்குல இங்க வந்துட்டான். ஆமா பாட்டி, இதெல்லாம் சூப்பர்மேன் என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுக்காக நான் ஒரு வாரம் வெயிட் பண்ணுவேன். அதுக்குள்ள அவ என்னோட காதலை புரிஞ்சுக்கலன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. பரவாயில்ல, என் பேத்திக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கே. 2 பேருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க, நாம விஷயத்துக்கு வருவோம். இனிமே எதுக்கு நடந்ததை பத்தியே பேசிக்கிட்டு நடக்க போறத பத்தி பேசுவோம். எங்க பேத்திக்கும் உங்க பையனுக்கும் நிறைய வயசு வித்தியாசம்லாம் இருக்கு. ஆனா நாங்க அதை பெருசா எடுத்துக்கல. ஏன்னா எனக்கும் என் கணவருக்கும் 10 வயசு வித்தியாசம் இருந்தது. நாங்களும் சந்தோஷமா தான் வாழ்ந்தோம். அதனால வயசுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. மனசு தாங்க முக்கியம். வினய் என் பேத்திய மனசார கட்டிக்கணும், எங்க கூட இந்த வீட்டிலேயே வாழணும். அதுதாங்க எங்களோட விருப்பமே. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இதுல விருப்பம் தானே? என்ன சொல்றது? இல்லம்மா, வினய் எங்களுக்கு ஒரே பையன். சின்ன வயசுல இருந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். அவனை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாதுமா. நாகு, இதுதான் சரியான சந்தர்ப்பம். லேட் பண்ணாம கோதால குதிச்சிரு. ஏன் இருக்க முடியாது? வினய் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இவ்வளவு நாள் தனியா தானே இருந்தீங்க. மிச்ச காலத்திலயும் அப்படி இருந்துட்டு போக வேண்டியதானே? இவ்ளோ பெரிய சம்பந்தம், வீட்டோட மாப்பிள்ள, சொத்து சொகம்னு எல்லாம் இருக்கும்போது ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? இத விட்டுட்டா இந்த மாதிரி சொகுசு வாழ்க்கை உங்க பையனுக்கு கிடைக்குமா என்ன? சொல்லுங்க. வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாலே. ஏன் கிடைக்காது? அவன் பிறந்ததுல இருந்து அப்படி வாழ்ந்துட்டு இருந்தான். எங்க வீட்ல இல்லாத சொத்து சுகமா இங்க இருக்கு. என்னடா என்னங்க நீங்க? வாய் வார்த்தைக்கெல்லாம் பஞ்சமா என்ன? நீங்க சொல்றது எல்லாம் நாங்க வந்து பார்த்தோமா? உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி இருந்தா எதுக்கு உங்க பையன் இங்க டிரைவர் வேலை பார்க்கணும்? எங்க உங்களுக்கு நாங்க சொல்றது பொய்ன்னு தோணுச்சுன்னா சென்னையில எங்க வீட்ல வந்து பாருங்க. யார் வேணான்னு சொன்னாங்க? நான் சென்னையிலேயே லீடிங் சர்ஜன்.
வேணும்னா கேட்டு பாருங்க. கோயம்புத்தூர்ல எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போய் டாக்டர் ராமகிருஷ்ணன் கேட்டு பாருங்க. அப்ப தெரியும் நான் யாருன்னு. இவங்க கூட தான் அங்க அது இருக்கு இது இருக்குன்னு பில்டப்லாம் பண்ணாங்க. நாங்களா என்ன சந்தேகப்பட்டமா என்ன? ஆமா. இங்க பாருங்க, நீங்களா வந்துதான் எங்க பையனுக்கு உங்க பொண்ணை தரேன்னு சொன்னீங்கல்ல? நாங்களா வந்து கேட்டோமா? டேய் வினய், என்னடா கம்மனு உட்கார்ந்துட்டு இருக்க? இப்படி கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்க? நம்ம அந்தஸ்துக்கு இதெல்லாம் தேவையாடா? அடேங்கப்பா, நானே எதிர்பார்க்கல. அத்தை, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. பேசிட்டு இருக்கல, உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. சார், உங்க மேல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு சார். இவங்க பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அவங்கள விடுங்க. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இவங்களும் இந்த வீட்டுல தான் இருக்காங்களா? சார், அவங்கள நீங்க கண்டுக்காதீங்க சார். அவங்க அப்படிதான். அத்தை, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என்ன மாப்பிள்ள நீங்களும்? ப்ளீஸ் அத்தை, அமைதியா இருங்க. என்ன ஒரு வார்த்தை பேச விட்டுறாதீங்க இந்த வீட்ல. சாரி சார். நீங்க மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி எல்லாமே பண்ணிடலாம். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? ஒரு நல்ல நாளா பார்த்து சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க நீங்க?